நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நவராத்திரி மாதா ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தெய்வம். இன்னைக்கு வெண்மை நிறம் மிக விசேஷம், அதனாலதான் வெள்ளை கலர் உள்ள பார்டர் உள்ள புடவை கட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. நம்ம நவராத்திரி விசிட்ல இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்னோட இணைந்து ஒரு பிரபல மத்தியமர் ஆங்கரிங் பண்ண போறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நவராத்திரியில நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் எங்களை சொன்னாங்க. நேத்திக்கு சில பேர் வந்து சொன்னாங்க, எங்களை எல்லாம் யாரும் கூப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நாங்க அங்க போறோம் இங்க போறோம்னு விசிட் பண்றீங்க, எங்களை எல்லாம் யாரும் கூப்பிடலாங்க. அப்படி இல்ல சார், எல்லா மத்தியமர்ஸும் கூப்பிடுறாங்க. நாங்க எங்களால முடிந்த இடத்துக்கு, இப்ப நாங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறது இல்ல. நாங்க சபா மெம்பர்ஸ் கிட்டக்கு இருக்கிறவங்க வீட்டுல, இப்ப நான் வந்து இருக்கிற ஏரியால எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுக்கு, அதே மாதிரி கிருத்திகா மகாதேவன் அவங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு, அது மாதிரி ஆசையா கூப்பிடுற மத்தியமர்ஸ் வீட்டுக்கு கட்டாயம் போறோம். ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு இனிஷியேட்டிவா எடுத்திருக்கோம். அடுத்து வரும் வருடங்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்மளோட மத்தியமர் வீட்டுக்கு லைவா போய் அங்க இருந்து ரிலே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நீங்க உங்களுடைய கொழுவை எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. போனை ஹரிசாண்டல் மோட்ல வச்சுக்கோங்க. வெர்டிகல் மோட்ல வச்சா கேமரால பார்க்கும்பொழுது குட்டியா தெரியும். அதுக்காக தான் திருப்பி நாங்க ஹரிசாண்டல் மோட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். ஹரிசாண்டல் மோட்ல வச்சு கிளியரா எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாம அழகா உங்களுடைய சிறப்பம்சங்களை பண்ணி என்ன தீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு படிதான் வச்சிருக்கேன், சும்மா வச்சிருக்கேன் அப்படிங்கிற எந்த கணக்கும் வேண்டாம் சார். நீங்க சிம்பிளா ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணினா கூட நீங்க கலந்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர, மற்றபடி எங்களுக்கு வந்து இது பெரிய பிரம்மாண்டமான குழு, இது குட்டி குழு அப்படிங்கிற எந்த வேறுபாடும் மத்தியமர்ல கிடையாது. நீங்க ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணி, ஒரு லட்சுமி பூஜை பண்ணினோம், இல்ல இன்னைக்கு நான் இந்த பூஜை பண்ணினேன், இல்ல எங்க வீட்டுல கொலு வழக்கம் இல்லைன்னா நீங்க எப்படி வெத்தல தாம்பூலம் கொடுப்பீங்க இல்லையா, நீங்க பண்ணக்கூடிய அந்த தாம்பூலங்கள் ஏதாவது சின்ன சின்ன கைவேலைகள் பண்ணினீங்க அப்படின்னா அதை நீங்க எங்களுக்கு சொல்லலாம். பிரசாதம் பண்ணினீங்கன்னா அந்த பிரசாதத்தை எப்படி பண்ணினீங்க அப்படின்னு ஒரு 3 நிமிட வீடியோவாக எங்களுக்கு எடுத்து அனுப்பலாம். அது எல்லாமே நம்ம மத்தியமர்ல ஒளிபரப்பாகும். உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் எங்களுக்கு முக்கியம். உங்க பார்ட்டிசிபேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க நித்மாலா ராகவன், பாலா சிவகுமார், கிருத்திகா மகாதேவன், அப்புறம் நம்ம கலா சந்திரசேகர், ஜெயந்திராம், கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன், யார வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். இல்ல உங்களால இன்பாக்ஸ்ல பிடிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய மாடரேட்டர்ஸ்க்கு நீங்க அனுப்பினீங்கன்னா அவங்க எங்களை தொடர்பு கொண்ட விஷயத்த சொல்லுவாங்க. இல்ல சங்கர் சாருக்கு சொல்லலாம். இல்ல நீங்க பதிவா போட்டா நாங்க அதுல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் சார் கட்டாயம்.
அதனால உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காகத்தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை செய்யறோம். உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் எங்களுக்கு முக்கியம். உங்களுடைய ஆர்வம் தான் எங்களை மேலும் மேலும் புது புது ப்ரோக்ராம் செய்ய வைக்கிறதுக்கான தூண்டுகோளாக இருக்கு. சோ இப்ப நாம வந்து என்னோட பண்ணக்கூடவே நம்ம யார் வராங்க அப்படின்னு நீங்க இப்ப பாத்துருங்க. நமஸ்காரம் ராஜஸ்ரீ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கீத்மாலா மேம், அனைத்து மத்தியவர்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன். இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். உங்க வீட்டுல என்னமா என்ன டிஃபன் இன்னைக்கு உங்க வீட்டுல? சப்பாத்தி உருளைக்கிழங்கு சப்ஜி. உங்காத்துல? எங்காத்துல வந்து இப்பதான் எல்லா ராத்திரியும் ஒரு விசிட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். வீடெல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாரும் கொழு பாக்கிறதுக்கு ஆசையா இருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் யார் இன்னைக்கு எப்போதுமே ஒரு நல்ல மங்கள இசையோட தான் நம்ம கொழுவ ஆரம்பிப்போம். சோ இன்னைக்கு யார் நம்மளுக்கு பாட வராங்க அப்படின்னு பாத்துடலாம். ஓகே, ஆசையா இருக்கும். வெயிட்டிங், கேட்கறதுக்கு ஆர்வமா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. உங்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். மத்தியமருக்காக இன்னைக்கு பிரத்யேகமா நான் ஒரு கீர்த்தனையோடு வந்திருக்கேன். என்னோட இஷ்ட தெய்வமான பாலாம்பிகை அருளால அவள் என்ன எழுத வச்சு இசையமைக்க வச்ச ஒரு கீர்த்தனம். ராகம் ஹம்சானந்தி, தாளம் ஆரி. அம்மா அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுது. அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுது. ஆதியும் அந்தமும் ஆனவள் நீயே. அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுது. ஆதியும் அந்தமும் ஆனவள் நீயே. அம்மா என்றழைத்தால் ஆனந்தம் ஆகுது. அம்பிகையின் சேயே அகமகிழும் தாயே. அம்பிகையின் சேயே அகமகிழும் தாயே. பாரினில் ஒளிரும் பாலாம்பிகையே. பாரினில் ஒளிரும் பாலாம்பிகையே. அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுது. ஆதியும் அந்தமும் ஆனவள் நீயே. அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுதே. பண்டனின் புத்திரர்களை வதம் செய்ய அவதரித்தாய். பண்டனின் புத்திரர்களை வதம் செய்ய அவதரித்தாய். பண்டு நான் செய்த தவ பயனாய் வந்துதித்தாய். பண்டனின் புத்திரர்களை வதம் செய்ய அவதரித்தாய். பண்டு நான் செய்த தவ பயனாய் வந்துதித்தாய். என்னுள் புகுந்தாய். ஓம் ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம். என்னுள் புகுந்தாய். எண்ணமெல்லாம் நீ நிறைந்தாய். என்னுள் புகுந்தாய். எண்ணமெல்லாம் நீ நிறைந்தாய்.
என்றும் என் உள்ளத்தில் ஜோதியாய் நின்றொளிர்வாய் என்றும் என் உள்ளத்தில் ஜோதியாய் நின்றொளிர்வாய் அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுதே ஆதியும் அந்தமும் ஆனவள் நீயே அம்மா என்றழைத்தால் ஆனந்தமாகுதே நிவசது ஹிருதி பாலா நிவசது ஹிருதி பாலா ஸ்ரீ பாலாம்பிகா சரணம் ஸ்ரீ பாலாம்பிகா சரணம் ஸ்ரீ பாலாம்பிகா சரணம் ஸ்ரீ பாலாம்பிகா சரணம். இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எனது தோழி கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு பிரத்யேக நன்றி. நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவோம். எப்படி இருந்தது ராஜஸ்ரீ மேம் பாட்டு? அதாவது காயத்ரி கிருஷ்ணவேணி அம்மா அப்படின்றதுல அவ சொல்லும் போதே அவளுக்கு அவ அம்மா பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பிளஸ் வந்து இந்த நவராத்திரி சக்தி அம்மான்றது காமன், கடவுளுக்கு அப்புறம் நம்மளுக்கு அம்மா இல்லையா? ஸோ ஒரு நிமிஷம் எங்கேயோ கொண்டு போயிடுது. அவளும் கண்ணை மூடிண்டு தான் பாடினதை தான் ரசிச்சுட்டு நம்மளையும் ரசிக்க வச்சா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா பாடினா. வார்த்தைகள் அவங்க செலக்ட் பண்ணி அவளே எழுதினேன்னு சொன்னா இல்லையா, ரொம்ப அழகா இருந்தது. பாலா திரிபுர சுந்தரி பாலாம்பிகை அருள் மத்தியமர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். நல்ல இறை வாழ்த்தோட நம்ம ப்ரோக்ராம் தொடங்கியிருக்கு. மேல மேல அடுத்தடுத்த குழுலாம் இன்னும் நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். அதான் நமக்காக எப்போதுமே அவங்க காயத்ரி மேம் வந்து ஸ்பெஷலா பண்ணி தருவாங்க. இந்த தடவை வீணை வாசிக்க டைம் இல்லைங்கிறனால அவங்க தான் பாடின கீர்த்தனைய வந்து பண்ணி தரேன். ரொம்ப அழகா பாடினா. அப்படியே ஒரு நிமிஷம், அதாவது அந்த அவ பாடி முடிக்கிற மட்டும் வேற ஒண்ணுமே யோசனை வரல. அதுதான் ஒரு பெரிய இது அழகு. அவ அப்படியே அவளுக்குள்ள கொண்டு போயிட்டான் நம்மள. தேங்க்யூமா, ரொம்ப அழகா பாடினீங்க. பாடல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி மேம். இப்ப அடுத்ததா வந்து நம்ம கொலு பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் யார் யார் வீட்டுக்கு போனோம் என்ன ஏதுன்னு சொல்லி ஆசையோட காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கறது ஒரு சர்ப்ரைஸ் விசிட், கொலு சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கொலு சர்ப்ரைஸ் விசிட்ல இன்னைக்கு யாருக்கு வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னு நம்ம மத்தியமாக தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். யார் அந்த சர்ப்ரைஸ் விசிட்னு ஆர்வமா இருக்கேன் உங்களோட சேர்ந்து. ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மத்தியமரோட சேனலுக்கு நான் வந்து கொலு சர்ப்ரைஸ் விசிட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க சூப்பர் பத்தி சார் வீட்டுக்கு வந்துட்டேன். பத்தி லட்சுமி சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் உஷா மேம் அவங்க மிஸ்ஸஸ், அவங்க வந்து பெரிய டீனா ஆர்டிஸ்டர். அவங்க உஷா மேம் நிறைய கிளாஸ்ல எடுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தா நான் வந்து மத்தியமரில் காட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவாது கொலு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நிறைய அந்த விக்ரம் குட்டி குட்டியா ரொம்ப ரொம்ப அழகழகான விக்ரம். இது பார்த்தீங்கன்னா கீழே அந்த குட்டி குட்டி சொம்புகள் பூஜா எல்லாம் இருக்கும். அப்புறம் மரப்பாச்சி பொம்மைகள் எல்லாம். அஷ்டலட்சுமி தயாரும் வந்து அழகா வெங்கலத்துல இருப்பா. அதுக்கு மேல வந்து இதெல்லாம் எப்படி சொன்னாங்க? இது வந்து நான் வாங்கினது வந்து பாம்பேல 30 லேட்டஸ்டா வாங்கினது. சித்திவிநாயகர் டெம்பிள்ல இருக்கும்போது வாங்கினது. அந்த 2 ஆயிரம் சவுதி அரேபியாவில் வாங்கினது. அது வந்து நேபாளில் வாங்கினது அந்த வரையாம மூர்த்தி. அது வந்து ஊழி 16 வருஷம் வாங்கினது. கருவான ஸோ இந்த பிராஸ் கலெக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இது வந்து டார்ஜிலிங் லைன்ல ஒரு தீபம். ஸோ இது மாதிரி இந்த கீழே உள்ள ஐட்டங்கள்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. எங்க ஃபாதர்லா மதுரைலா வீட்டில் உள்ளது. அது வந்து இப்போ இன்னைக்கு அவாத்துல லட்சுமி பூஜை நடந்தது. அதுக்கு தான் நாங்க எல்லாரும் பாராயணத்துக்கு வந்திருந்தோம். மகாலட்சுமி பூஜை முடிஞ்சிருக்கு. ராமர் செட்டு, அப்புறம் ராவண தர்பார் தானே. அப்புறம் இங்க வந்து சங்கீத மும்மூர்த்திகள், செல்லப்பிள்ளை வந்து ராமானுஜர் மடியில உட்கார்ந்துருக்கார். கஜேந்திர மோக்ஷம், அது கும்பகர்ணன் செட்டு. மேல தசாவதாரம், அதுக்கு மேல வந்து தத்தாத்திரேயர் இல்லையா? தத்தாத்திரேயர், காயத்ரி தேவி, மேல வந்து லட்சுமி சரஸ்வதி, சூப்பர் கலெக்ஷன் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நம்ம அவரோட கொடு பார்த்து ரசிப்போம். பாய். இன்னொரு சர்ப்ரைஸ் விசிட்டோட உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பாய். என்னது இது டபுள் ஆக்ஷன்?
இங்க அங்கே டக் டக்குன்னு போறீங்க. சூப்பர். ரொம்ப அழகா இருந்ததுல்ல கொலு. அதுவும் வந்து அந்த செல்லப்பிள்ளை ராமானுஜர் கான்செப்ட் நான் ரொம்ப பார்த்தது இல்ல. பிளஸ் எல்லாமே விக்கிரகமா வச்சிருக்கா இல்லையா? ரொம்ப விக்கிரகங்கள் லெஃப்ட் ஆமா பக்கம் அது இருந்தது. ரொம்ப எல்லாமே வந்து அவரோடது எல்லாமே பிராஸ் அண்ட் பிரான்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய. ரொம்ப அழகா இருந்தது. அந்த லக்ஷ்மி ஒரு பூஜை, full கஜேந்திர படியே வந்து மோட்சம், பிரான்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். கஜேந்திர மோட்சம் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாதான் பிளஸ் அதோட சேர்ந்து கிரியேட்டிவ் கொஞ்சம் இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இந்த 9 நாளும் வந்து கண்டிப்பா சோம்பேறித்தனம் இருக்காது. லேடிஸ்க்கு ஒரு மாதிரின்னா ஜென்ஸ்க்கு ஒரு மாதிரி. எடுத்து குடுக்கறது, வாங்கி வைக்கிறது, திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய கலை தான் ஆக்சுவலா. ஆர்வத்தோட சேர்ந்த கலை. அந்த ஆர்வம் இல்லைன்னா பண்ண முடியாது. சூப்பர்மா. நல்லா இருக்கு. அடுத்ததா இப்ப நம்ம யார் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, சொல்லுங்க. இவரை வந்து இவரோட பேரை சொல்றதை விட வடிவேலோட படத்தை போட்டுட்டா இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வடிவேலுவோட படத்தை போட்டுட்டா. ஆமா, வடிவேலோட நம்ம ஏதாவது ஒரு டாபிக் அனௌன்ஸ் பண்ணினா இவர் வடிவேல் படத்தை போட்டு ஒரு போஸ்ட் எழுதிடுவார். தெரியல, தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. பண்ணுங்க, பாத்துடலாம். வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்ரீஜிஎஸ் பேசுகிறேன். இந்தியாவில் குழுப்பத்தை அழுத்திருப்பீங்க. இப்போ அட்மிட் எல்லாம் கடத்திக்கிட்டு நான் ஆஸ்திரேலியா போகிறேன். உங்கள் எல்லாம் வர சொல்லிட்டு நான் இங்கே ஒரு பெரிய கட்டில் மாட்டிக்கிட்டேன். என்னன்னு பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, ஸ்ரீனிஜிஎஸ் தான் ஒரு ஃபன் வேணும்ல, அதுக்காக தான் பண்ணேன். இப்போது சிட்னியில் இருக்கக்கூடிய சில குழுக்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பேசும் படம், அதாவது வசனமே இல்லாத படத்தை பொம்மை படம் பார்க்கணும்பாங்க. பொம்மை படம் இல்லை, இப்போது பொம்மை குரு. போகலாமா? ஹலோ, நமஸ்காரம். என் பேர் சரஸ்வதி சுப்ரமணியன். அங்கே சிட்னியில் இருக்கோம். இது நம்ம குலு. எல்லாரும் குலுக்கு வாங்க. இதை சிம்பிளாக வச்சுருக்கோம். 2 வருஷமாக இங்கே வந்ததுலேயும் வச்சுருக்கோம். 2 வருஷமாக இங்கே இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து இங்கேயும் கண்டினியூ பண்ணுறோம். ட்ரெடிஷன்ஸ் கோயிலுக்குலாம் தெரியுது. ஒரு சின்ன பாட்டு எனக்கு குலுக்கா கண்ணாடி பாட்டு. கருணை தேவமே கருணை தேவமே காண வேண்டும் குந்தன் பொற்பதமே. கருணை தேவமே கற்பகமே காண வேண்டும் குந்தன் பொற்பதமே. கருணை தேவமே கற்பகமே ஒரு துணையாதைய உள்ளத்தில் அமர்ந்தாய். ஒரு துணையாதைய உள்ளத்தில் அமர்ந்தாய். உனையன்றி வேறு யாரோ என் தாய். ஒரு துணையாதைய உள்ளத்தில் அமர்ந்தாய். உனையன்றி வேறு
நன்றி, வணக்கம். இன்னொரு குழு இருக்கு சிட்னில, அவரே இன்னொரு குழு கழிச்சுன்னு போறாரு. ஓ, அதையும் பார்த்துடலாம். எப்படி இருந்தது? இன்னொரு கோல் இருக்கு, இருந்தாலும் அவர் பண்ற அலப்பற நான் சொன்னேன்ல, வடிவேலு இல்ல, என்ட்ரி எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையா இருந்தது. பிளஸ் சிட்னில நம்ம தமிழ் மணக்கும் பாடல், அது ஒன்றும் வெளிநாடுன்னே தோணல. அவ்வளவு பாரம்பரியமா கொலு ரொம்ப அழகா வச்சிருக்கா. எதுவுமே எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அவ பாடினது வந்து இன்னும் ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ எங்க போனாலும் ஒரு தமிழ் நம்மளோட இது அப்படின்னும் போது ஒரு தனி இருக்கு. ஆனாலும் சாரோட என்ட்ரி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருந்தது. அதுக்கு ஒரு தனியா வெளிநாட்டுல போய் கூட நம்ம அழகா வந்து நம்ம பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதுவும் இல்லாம இங்க இருந்து போறவங்க வந்து அத காமிக்கணும், நம்ம மத்தியமன்ல காமிக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு எடுக்கிற முயற்சி வந்து இல்ல, அத பேக் பண்ணி பத்திரமா எடுத்துட்டு போய் அங்க டிஸ்பிளே பண்ணி திரும்ப எடுத்து வச்சு ரொம்ப இப்ப வாத்து பொண்ணு கொலுவும் பாக்கணும் இல்லையா? நம்ம சிட்னில பொண்ணோட கொலு வருது, அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம உக்காண்ட இடத்துல இருந்தே சிட்னி போயிட்டோம் பாருங்க. நம்ம ஆக்ஷன் போயிட்டோம், நம்மள ஆக்ஷன் பண்ணி
dancing all day. ஆடா மூச்சு வாங்குறது பார்த்ததுக்கே பார்த்ததுக்கே இல்ல என்ன பிரமாண்டம் இல்ல. இல்ல ஒரு தீம் கிரிக்கெட் மேட்ச், கருட சேவை செட்டு, கல்யாண செட்டு, செட்டியார் செட்டுச்சு. இவன் கொலு வந்து ஆர்ட் கேலரி மாதிரி இருக்கு. என்ன பொம்மை அங்க இருக்கு அப்படின்றதுக்குள்ள இது எப்படி இவ மெயின்டைன் பண்றா, அழகா எடுத்து மகாபாரதம்லாம் பார்த்ததே இல்ல. ராமாயண செட்டு அதெல்லாம் பார்த்திருக்கேன். பார்த்ததே இல்ல. கடோத்கஜன் ரொம்ப தத்ரூபமா இருந்தது. எப்படி இதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போனாளா இல்ல அங்க வாங்கினாளா? பிரேமா மேடம் தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிளேல வச்சு பண்ணிருக்கால, அந்த தாடகை எல்லாம் பாக்கும்போது அந்த ஸ்கிரீன் மாதிரி ஒட்டி அந்த பொம்மையில ஒட்டி பண்ணினா மாதிரி தான். எவ்வளவு ஆசை. சென்னையில வச்சிருந்தாள்னா இவாத்துக்கு வர கூட்டத்தையே சமாளிக்க முடியாது. மேபி அங்க எப்படி வராளா, எத்தனை பேர் வரான்னு தெரியாது. சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து இவாத்து கொல்லு பயங்கர ஹைலைட்டா இருக்கும். இந்த தீம் இருக்கு, இது மிஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியல. நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எவ்வளவு பொம்மைகள், எப்படி அதை மேனேஜ் பண்றா பாவம். எனக்கு தோன்றது அதை அவ திரும்ப பேக் பண்றதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துருமோன்னு தோன்றது. எத்தனை பொம்மைகள், ரொம்ப பொறுமை, ரொம்ப ஆர்வம், கண்கொள்ளா காட்சியா இருந்தது நிஜமாவே. நிறைய பொம்மைகள், அதுவும் அந்த தாடக வதம், மாரிசன் சுபாகு, இதெல்லாம் வந்து புதுசு. சார் சீனி சார் ஒரு சின்ன சஜஷன் தான், அடுத்த வருஷம் கொஞ்சம் ஃபுல் வியூல காட்டினீங்கன்னா இன்னும் ரசிக்கிற படிக்க இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி மந்த புத்தி உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பொருத்தி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு இல்லையா? நம்ம அதை போட்டு அந்த தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இருக்கிறது சானூர முஷ்டிகன் அப்படின்னு மைண்ட்ல பதியறதுக்குள்ள நம்ம பொம்மை அடுத்தது மாறிடுறது பண்ண முடியல. சித்ரா மிஸ்டர் சித்ரான் வெங்கடனுடைய முயற்சி வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எக்ஸலென்ட் அண்ட் வெரி பாக்குறதுக்கே மூச்சு வாங்குறது நம்மளுக்கு. ஆமா, எப்படி வந்து இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஃபுல் வியூல எடுத்து ஒரு வீடியோ எடுப்பி நீங்க நம்ம மதிவர்ல போடுங்க. ஏன்னா இன்னும் ஃபுல் வியூல பாக்கும்போது நமக்கு அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாருன்னா இன்னும் நம்ம ரொம்ப நல்லா ரசிச்சிருக்கலாம் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணா நேரம் போறாது, அவ்வளவு தீம் வச்சிருக்காவா. இந்த பக்கம் மகாபாரதம், அந்த பக்கம் ஆண்டாள், ரொம்ப அது வந்து ஒன் டே கல்யாண செட் ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே அந்த ஆண்டாள் நாச்சியார் திருமணி வாரணமாயிரம் பாசனம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார் சீனி சார். நீங்க சொன்ன மாதிரி டைம் பத்தி இருக்காது, அதுதான் அவருக்கே அவர் தனி சொலு ப்ரோக்ராமே நம்ம கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. அதாவது ஒரு நாள் பூரா 1 hour ப்ரோக்ராம் அவாத்து கோலுக்கே கொடுக்கலாம் போல, அவ்வளவு நல்லா இருந்தது. ஸ்ரீனி சார் மறுபடியும் ஒரு ஃபுல் வியூவோட நீங்க வந்து எங்களுக்கு அந்த கொலு போடுங்க. உங்களோட பதிவை வந்து நாங்க மறுபடியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அடுத்த தடவை யாராவது டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நாங்க சிட்னிக்கே வந்து கொலு பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். இப்ப அடுத்ததான் யார பார்க்க போறோம் அப்படின்னா திருமதி சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள். அவங்க டைரக்டா லைவ்லயே வந்திருக்காங்க. அவங்கள ஒரு நிமிஷம் நம்ம அவங்களோட கொலுவை பார்த்துட்டு நம்ம அவங்கள கூப்பிடுவோம். ஓகே. வணக்கம் மத்தியமார் குழு நண்பர்களே, நான் ரேவதி. இது எங்காத்து குழு. பெருமாள் தாயார், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஆதியந்த பிரபு, ரங்கநாதர், அன்னபூரணி, காமதேனு, அர்த்தநாரீஸ்வரர், சிவபார்வதி, ஊஞ்சல் கிருஷ்ணன், ஆதிசங்கரர் நமக்கு அருளிய கனகதாரா சூஸ்திரம், பிரதோஷ சிவன், ராமர், சங்கர நாராயணன்,
ராஜராஜேஸ்வரி, சரஸ்வதி, மீனாட்சி சொப்பநாதர், ஆண்டாள் கிருஷ்ணன், சிவபார்வதி குடும்பம், காயத்ரி தேவி, தசாவதாரம், அஷ்டலட்சுமி, விவசாயம் பண்றது எப்படின்னு வச்சிருக்கோம், சங்கீத மும்மூர்த்திகள், பார்வதி கல்யாணம், ஒரு தீம் பேஸ்ல செட் பண்ணிருக்கோம். காசிக்கு நிகரான ஆலயங்கள், காசிக்கு போய் கங்கையில குளிக்கிறது மட்டும் முக்தி அருள்றதுக்கு மட்டும் இல்லாம இங்க காவிரி கரையில தமிழ்நாட்டுல 6 கோவிலையும் தொண்டை மண்டலத்துல ஒரு இடத்துலயும் சிவபெருமான் வந்து முக்தி அருள்றார். இங்க 7 கோவிலையுமே சுயம்பு மூர்த்தியா தான் காட்சி தர்றாரு. அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தான். இது ஹேண்ட்மேட் சிவபெருமான்ஸ். இங்க ஃபுல்லா நவகிரகங்களும் அதிதேவதைகளும், ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு வச்சிருக்கோம். திருத்தல அதிசய தகவல்கள், ஒவ்வொரு திருத்தலத்துல இருக்கிற அதிசய தகவல் என்னன்னு எடுத்து வச்சிருக்கோம். கரூர்ல ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்துல வந்து அபிஷேகம் பண்ற பால் தயிரா மாறிடும். சிவபெருமான் கோவில்ல இல்லாம மதுரை ஒத்தக்கடையில வந்து நரசிம்மர் கோவில்லையும் பிரதோஷ வழிபாடு ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும். சூரசம்ஹாரம் நடைபெறாத தலம் வந்து திருத்தணி. பத்ரிநாத் நாராயணர் ஆலயத்துல வந்து குளிர்காலத்துக்காக கோவில மூடும் போது ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க. 6 மாசம் கழிச்சு ஓபன் பண்ணும்போது அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். ஸ்ரீரங்கம் மற்றும் ஏழின் சிறப்புகள். ஸ்ரீரங்கம் எல்லாமே 7 ஏழாவே இருக்கும். 7 பொருள்ல இருக்கிறதுல 7 திருமதில், அந்த மாதிரி எல்லாமே 7 ஏழா இருக்கும். 7 நாச்சியார்மார்கள் இருப்பாங்க. 7 ஃபங்க்ஷன் 7 தடவை தான் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார். தாயார் சன்னதியில 7 தடவை தான் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த மாதிரி எல்லாமே 7 ஏழாவே இருக்கும். இயேசுபிரானின் பிறப்பு, கிருஷ்ணர், கலசம், தட்சிணாமூர்த்தியும் 4 குருக்களும். இதுல திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்கள், இதுவும் இந்த லிங்கமும் எங்க ஹேண்ட்மேட் தான். அறுபடை வீடு முருகன், கருட சேவை, அரசமரத்து விநாயகர், மாரியம்மன், முளப்பாரி சீர் கொண்டு வராங்க. எதுக்காகனா கல்யாணம், ரிசப்ஷன், முதல் நாள் ஜானவாசம், காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. நல்லா தடபுடலா நடந்துட்டு இருக்கு. இது எங்க கொலுவோட ஓவரால் வியூ. கண்டிப்பா வாங்க, வந்து வெத்தலை பாக்கு எடுத்துக்கோங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. நன்றி மத்தியமார் குழு நண்பர்களே. தனியா ஒரு பொம்மை கடையே வச்சிருப்பாங்க போல இருக்கு வீட்டுக்குள்ள. இல்ல எல்லா பொம்மையுமே ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்க. முகம் எல்லா பொம்மையுமே ரொம்ப லட்சணமா இருக்கு. அது அந்த சிவன்லாம் ஹேண்ட்மேடுன்னு சொன்னான். இவ்வளவு அழகா பண்ணிருக்கா, இவ்வளவு ஆர்வம் அத்தனையும் பண்ணி அதை பத்தி அழகா விவரிச்சு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. சாப்பாடு பண்ணி இந்த பக்கம் பரிமாறி அந்த செட்டு, கல்யாண செட்டு, அம்மா அது நல்ல சாப்பாடு நேரத்துல சாப்பாட்டை ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க. கண்டிப்பா வாங்க, வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க. நம்ம குழுக்கு இல்லாமையா பொம்மையில இருக்கிறது இல்ல, நிஜத்துக்கு போனா எங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? தீம்லாம் நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? இல்ல, தீம் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து வெறும்னா வந்து டிஸ்பிளேல பொம்மை மட்டும் வச்சுட்டா வந்து உடனே பார்த்துட்டு கிளம்பிடுவால. நம்ம வந்து இருக்கிற பொம்மையில நம்ம படிச்ச தகவல் இல்ல இதுக்காக ரெஃபரன்ஸ் பண்ற தகவலை வந்து எடுத்துட்டு இத வந்து நம்ம ஒருத்தருக்கு சொன்னோம்னா, இவ கொழுக்கு போனோம், அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு மத்தவா சொல்லணும்ன்றதுக்காக தான். இத நம்ம வந்து மத்தவா வந்து தெரிஞ்சுக்கணும். இது மூலியமா மத்தவா மட்டும் இல்ல, எனக்கே இப்பதான் தெரியறது நிறைய விஷயம். இதுக்காக தான் நானே படிக்க வேண்டியதா இருக்கு. தெரியாத தகவலா இருக்கணும் நம்ம கொழுவை அட்டன் பண்றவாளுக்கு அப்படின்றதுக்காக எடுக்கிற சின்ன எஃபோர்ட் தான். சூப்பர் சார். கொஞ்சம் ஸ்கிரீனுக்கு வாங்க சார். பின்னாடியே நிச்சயமா நீங்களும் இருப்பீங்க, அதுக்கு பின்னாடியே இருக்க வேண்டாம். நமஸ்காரம் மேடம். இதுதான் எங்களுடைய முதல் போஸ்ட் மத்தியமார் குழுல. நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணோம் ரீசெண்டா. ரொம்ப நன்றி மேம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து உங்களோட குழு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கற இந்த குழுவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி உங்களுடைய ஆர்வம் தான் வந்து எங்களுக்கு இதுல நீங்க ஆர்வமா கலந்துக்கிறீங்கிறது எங்களுக்கு பெரிய கிஃப்ட் சார். உங்களை மாதிரி இத்தனை பேர் வந்து காமிக்கிறது போது நாங்கெல்லாம் எவ்வளவு ஆசைப்படுறோம்ல. பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதாவது அட்டவீரட்டம், அந்த 8 சிவலிங்கம் நீங்க இது பண்ணினது, அப்புறம் ஸ்ரீரங்கத்தை பத்தி 7 விஷயங்கள் எல்லாம் எனக்கே பாதி விஷயம் இப்பதான் தெரியும். 7 தடவை தான் தங்க குதிரை, 7 தடவை தான் அபிஷேகங்கிறதுலாம் எனக்கே இப்பதான் தெரியும். வெரி வெரி தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய ஆர்வத்துக்கு மேலும் மேலும் பாராட்டுகள். எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க தாம்பரம் செம்பாக்கம் கிட்ட இருக்கோம் மேம். சென்னை தாம்பரம் செம்பாக்கம். தாம்பரம் செம்பாக்கம் போன் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம் நிச்சயமா.
கண்டிப்பா வாங்க மேம், கண்டிப்பா. இந்த குழுல யார் செம்பாக்கத்துக்கிட்ட பக்கத்துல இருந்தாலும் கண்டிப்பா வந்து வாத்துக்கு வாங்க, கண்டிப்பா வெத்தலை பாக்கு எடுத்துக்கோங்க. முதல் பதிவிலேயே எங்கேயோ போயிட்டீங்க. சூப்பர். எல்லாம் உங்களோட எஃபோர்ட்னால தான். ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நீங்க நிறைய சாதிக்கணும், நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது யாராத்தா குழுவை பார்க்க போறோம், இல்ல கொஞ்சம் ஒரு நவராத்திரி பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலாமா? சொல்லுங்க. சும்பன் நிசம்பன் அதான் ஆஸ் யூஷுவல் வந்து அரக்கர்கள் ரொம்ப சாகா வரம் பெற்று யாராலையும் ஆண் கடவுள்களால எங்களை அழிக்க முடியாதுன்னு அந்த வரம் கிடைச்ச உடனே அந்த திமிர்ல பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் ஆஸ் யூஷுவல் முனிவர்களை வேள்வி யாகம் பண்ண விடாம ஜனங்களை நிம்மதியா இருக்க விடாம பண்ணவே எல்லாரும் போய் பெருமாள்கிட்ட முறையிடுறான். ஸோ விஷ்ணு என்ன பண்றார், சிவனோட சேர்ந்து ஆலோசிக்கிறார், பிரம்மாவையும் கூட்டுக்கிறார். 3 பேரும் சேர்ந்து ஆலோசிச்சுட்டு அவன் வேற இப்படி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கானே ஆண் கடவுள்களால் அழிக்க முடியாதுன்னு சரின்னு என்ன பண்றா, சக்தியை கூப்பிடுறா. பார்வதி தேவியை கூப்பிட்டு தங்களுடைய சக்தி மொத்தம் விஷ்ணு அப்புறம் வந்து சிவன் பிரம்மா 3 பேரும் தங்களுக்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் அவளுக்கு கொடுத்து சிலையா நிக்கிறா. இந்திரனும் வரான் தன்னுடைய தேவதைகளோட. அவனும் என்ன பண்றான், தன்னுடைய சக்திகளை கொடுத்து அவ எல்லாரும் சிலையா நின்றுடுறான். பார்வதி தேவி ரொம்ப அழகான உருவம் எடுத்து பூமிக்கு வரா. அந்த 9 நாள் போர் புரியுறான் இவனை எதிர்த்து. அவள்லாம் ஏன் வந்து இப்போ நவராத்திரியில பொம்மையா ஏன் நிக்கிறான்னா இந்த தாத்பரியத்தை சொல்றான். ஏன்னா இந்த வள்ள சிலையா கல்லா நிக்கிறா இல்லையா, அதை நம்ம வந்து நவராத்திரி கொலுவா வச்சு வழிபடுறோம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அப்புறம் இந்த 9 நாள் ஏன் நவராத்திரி தான் கொண்டாடணுமா அப்படின்னா, போர்க்காலத்துல அப்பெல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இருக்கான், ராத்திரி வேலையில கண்டிப்பா சண்டை போடக்கூடாதுன்னு. அப்ப அம்பாளுக்கு உகந்த ஒரு என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட் மாதிரி பாட்டு இதெல்லாம் இது பண்ணியிருக்கான் இயர் நைட்ல. ஸோ அந்த 9 நாளும் போர் புரிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு போர்ல வெற்றி பெறறா. அதுதான் அந்த விஜயதசமி அன்னைக்கு எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். கலை எது வேணாலும் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரும் நிச்சயமா போஸ்ட் போட்டிருந்தாங்க கொலுவினுடைய தாத்பரியம் என்ன, ஏன் கொலு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் மத்தியமாரில வந்தது நான் பார்த்தேன். நிச்சயமா அவருக்கு இந்த லிங்க கொடுத்து இதுதான் கொலு வைக்கிறதுனுடைய தாத்பரியம் அப்படிங்கறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். இந்த டீம் இதனாலதான் கொலு வைக்கிறோம் அப்படிங்கிறது இப்பதான் பார்த்துட்டு வந்துருவோம். அடுத்த கொலு பார்த்துட்டு மேற்கொண்டு எல்லாரும் வெயிட்டிங் இல்லையா, அதனால பார்த்துட்டு பேசுவோம். இப்ப அடுத்ததா வந்து நம்ம ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணமூர்த்தி சார் வீட்டுக்கு போறோம். அவர் என்ன கொலு வச்சிருக்காரு, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து ராஜஸ்ரீ முரளி வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, அதையும் வாங்கி வரேன். என் பெயர் லட்சுமி, நாங்கள் சேலத்தில் வசிக்கிறோம். நீங்கள் வீட்டு குழுவை காண வாருங்கள். கலை விஞ்ஞானம் ஆன்மீகம் கலந்து எண்ணங்களின் வெளிப்பாடுதான் குரு. இங்கு முதலில் கிருஷ்ணனின் பாலவீலிகளை பார்ப்போம். இந்த கிருஷ்ணனின் பாலவீலிகளை வைத்துள்ளோம். வெண்ணெய் திருடி யசோதையிடம் ஆட்டிய கிருஷ்ணர் அவரை கட்டி போட கழிப்புடன் யசோதை அவரை துரத்த பகவான் ஓடுகிறார். அடுத்தது சிறுமிகளுடன் கிருஷ்ணன் ராசலீலை நடத்துகிறார். அடுத்தது கிருஷ்ணன் கணியை திருடுவதற்காக உரியடி மேற்கொண்டு கணியை திருடுகிறார். உரிய அடித்து வெண்ணையை திருடுகிறார். அடுத்ததாக அங்கு பிள்ளையார் வந்து ஜலகிரீடை நடக்கிறது பிள்ளையாருக்கு. அடுத்தது நமக்கு தெரிந்த ஒரு கதை, சிவனுடைய இரு மகன்களுக்கும் இடையே மாம்பழத்தை யார் பெற்றுக் கொள்வது என்று போட்டி. ஒரு பகுதியில் முருகன் உலகத்தை சுற்றி வருகிறார், இன்னொரு பகுதியில் பிள்ளையார் தாய் தந்தையரை சுற்றி வருகிறார். அடுத்து தெப்பத்தில் பெருமாள் வலம் வருகிறார். அடுத்ததாக கோவர்தனத்தில் மழை பெய்ய இந்திரன் கோபத்தால் கோகுலத்தில் மழை பெய்ய கோவர்தனகிரியில் குடியாக தங்கி கிருஷ்ணர் அதை காப்பாற்றுகிறார், ஜனங்களை காப்பாற்றுகிறார். இந்த புறம் எல்லாம் வந்து ஜாலி ரெய்டு, சிறுவர்களை மகிழ்விக்கும் ஜாலி ரெய்டு, இருவிதமான ஜாலி ரெய்டு இருக்கிறது. அடுத்ததாக ஆடிப்பூர விளக்கு பூஜை, டெய்லர்களை, அன்னதான கூடம், வந்து கோயில் இருக்கு, கோபுரம் முன்பக்கம் கோயில் இருக்கு. அப்புறம் தீஜோசியம் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. பெருமாள் படங்கள் வந்து விற்பனைக்கு வச்சிருக்கு. பூமாலை,
காய்கறி எல்லாம் விற்பனையாக இருக்கிறது. வேற பெரிய மேன்ஷன் இருக்கிறது. அடுத்த கல்யாணத்துல சின்ன பொம்மைகளை இது பாட்டில்களை செய்து மருந்து பாட்டிலை யூஸ் பண்ணி செய்த கல்யாணம் செட்டு, பெண்களுக்குள்ள கச்சேரி, பெண்கள் மட்டும் பங்கு பெறும் கச்சேரி. அடுத்தது இந்திய நடனங்கள், வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த நடனங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அடுத்ததாக செருப்பு கடையில எல்லா கடையும் விதமான செருப்பு. ஒரு அப்பா தன் குழந்தைக்கு செருப்பு வாங்குகிறார். இட்லி கடையில இட்லி எடுத்து ரெடியாக வைத்திருக்கிறார்கள். டீ கடையில டீ போட்டு டம்ளர்ல ஒரு பையனுக்காக அவர் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். டீ ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் எடுக்கிறார் பேரர். ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்தது ரங்கா ஹோம்மீல்ஸ்ல உங்களுக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் கிடைக்கும் அவர் சொல்றாரு. அடுத்தது கூடை கடை, மளிகை கடை, பேகு கடை, ஐஸ்கிரீம் கடை, ஐஸ்கிரீம் வியாபாரம் நடக்குது. தள்ளுவண்டியில ஒரு அம்மா தள்ளிட்டு ஒரு ஆள் தள்ளிட்டு போறாரு. பால் வியாபாரம், இங்க மேல ஜாடி வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், துணி கடையில துணி வியாபாரம் நடந்துருக்கு. அடுத்தது ஷான்ஸே இல்லப்பா. இல்ல இது கொலுவோட சேர்ந்து என்ன சொல்றது, தொழில்நுட்பமான கொலுவா இருக்குல்ல, டிஃபரெண்டா எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணன் குறி அடிக்கிறதுக்கு சுத்திட்டு எல்லாத்தையும் பேட்டரி வச்சா இல்ல கரண்ட்ல பண்ணிருக்காளான்னு தெரியல. டெக்னாலஜி சேர்ந்த கொலுவா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப பொறுமையா அவ்வளவு பொம்மைகள் வச்சிருக்கா. ரொம்ப அழகா எல்லாமே ஹேண்ட்மேட் டால்ஸ் பாத்தீங்களா? அவளே பண்ணிருக்கா. இந்த ஒரு செட்டும் பாத்தீங்கன்னா பால் அந்த ஐஸ்கிரீம் கடைனா இந்த ஐஸ்கிரீம் பண்ணிருக்கா, இந்த கிளே வச்சு பண்ணிருக்கா. அதே மாதிரி இந்த ஃபேன்சி ஸ்டார்ஸ்ல கிட்டியா ஒண்ணு அவ பண்ணிருக்கா. இல்ல அது ரொம்ப எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அவ பண்ணிருக்காள். எவ்வளவு நுணுக்கமா இருந்தது எல்லாமே. அப்படியே பார்த்துட்டு போக முடியாது. அவாத்துக்கு போனா கூட ஒண்ணுத்தையும் பாக்குறதுக்கே பொறுமையா பாக்கணும்னாலே நாழி ஆகும். அவ்வளவு விஷயம் பொறுமையா பண்ணிருக்காங்க. ஆர்டர் எடுக்கிறது, ஒரு இட்லி கடைனா அந்த குட்டி இட்லிகள், அப்புறம் அந்த பால் கடை அப்படின்னா அந்த பால் கிரமமா எப்படி அவ பண்ணினா இல்ல அந்த இல்ல திரும்ப எடுத்து பேக் பண்றது சொல்லுங்க. அதாவது செட்டா எடுத்து பேக் பண்ணிட்டு திரும்ப அடுத்த வருஷம் டிஸ்பிளே பண்ணிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருவான்னு நினைக்கிறேன். மேல இது இந்த செட்டு, அது அந்த செட்டு. ரொம்ப அழகா. யார் வேணா பங்கெடுத்துக்கலாமா? கண்டிப்பா பங்கெடுத்துக்கோங்க. எல்லாரும் பங்கெடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம கொலுவை லைவ்லயே போடுறோம். அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்ட தாராளமா கேளுங்க. எப்படி எடுக்கிறது, எப்படி அனுப்புறது எல்லாத்தையுமே நாங்க சொல்லி தரத்துக்கு காத்துட்டு இருக்கோமா. டெக்னிக்கலா எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவதற்கு மத்தியவர் டீம் ரெடி. சோ நீங்க யாரை வேணா தொடர்பு கொள்ளலாமா. இப்ப அடுத்ததான் நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பி சியாட்டில் போறோம். இந்த இடத்துல சியாட்டில் போறோம். ஹலோ, திஸ் இஸ் அர்ச்சனா. நாங்க சியாட்டில் இருக்கோம். இதுதான் எங்களோட இந்த வருஷத்தோட கொலு. மொத்தம் 7 படி. முதல் படியில பெருமாள் தாயார், சம்ஹோன கிருஷ்ணர், எங்களோட குலதெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் நல்லா கம்பீரமா உட்காந்துருக்கார். 2வது படியில சுந்தரேஸ்வரி மீனாட்சி, ராமர், சீத்தை, ஹனுமான், லக்ஷ்மணர், உலகாலந்தர். 3வது படியில சிவன், பார்வதி, முருகர், வள்ளி தேவயானை, துர்காமா, பூரி ஜெகநாதர், பாலமணிகண்டன். 4வது படி அண்ட் 5வது படி இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமுமே எங்களோட கொலுக்கு மெயின் தீம் கிருஷ்ணர். ஏன்னா நம்ம மாத்த 2 குழந்தைகள், பெரியவன் பேர் கேஷவ், சின்னவன் பேர் மாதவ். அதனால கிருஷ்ணரே நம்ம மாத்த 2 வாட்டி பிறந்திருக்காருங்கிறதுனால எல்லா கொலுக்குமே நம்மளோட மெயின் தீம் கிருஷ்ணர். எப்படி வாசுதேவருக்கும் தேவகியும் விஷ்ணுகிட்ட வேண்டிண்டா, எப்படி வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணர் தூக்கின்னு வந்தார், எப்படி காளிங்க நர்தனம் ஆடினார், எப்படி உரல்ல கட்டி, எப்படி வெண்ணெய் திருடி சாப்பிட்டு உரல்ல கட்டி அவ அம்மா கிட்டேருந்து, யசோதா அம்மா கிட்டேருந்து திட்டு வாங்கினார், கிருஷ்ணரோட லீலைகள். அப்புறம் எப்படி நாரதர் சத்யபாமாக்கு ஒரு பாடம், துலாபாரத்தை வச்ச சீன்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தா. ருக்மணி ஒரு துளசி போட்ட உடனே அந்த கிருஷ்ணரோட பேலன்ஸ் பீம் அப்படியே தூக்கித்து. இந்த கதையெல்லாம் குழந்தைகள் இன்னும் டெய்லி கேட்கறா. கிருஷ்ணன் கதை சொல்லு, கிருஷ்ணன் கதை சொல்லுன்னு கொலு வச்சதுல இருந்து டெய்லி கேட்கறா. பெரியவனுக்கு 7 வயசு, சின்னவனுக்கு 4 வயசு. அப்படியே அடுத்த ரோல தசாவதாரம்,
கடைசி ரோல சங்கீத மும்மூர்த்திகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அப்படிங்க ரைட்ல வந்தா என்னோட மாமனார் மாமியார் அவளோட ராகவேந்திரர் அண்ட் மாத்வாச்சாரியார் அவளோட டீச்சிங்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவா. என்னோட அம்மா அப்பா சைட்ல ஆதிசங்கர சங்கராச்சாரியார் அவளோட டீச்சிங் அண்ட் வழிமுறை ஃபாலோ பண்ணுவோம். அதனால 4 குருக்குமே மரியாதை கொடுக்குற மாதிரி நம்மாத்து குழுக்கு இன்வைட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்தா கிராமத்து செட்டு, தண்ணி இறைக்கிறதுல இருந்து சீட்ஸ் சோ பண்றதுல இருந்து ஹார்வெஸ்ட் ரீப் பண்றதுல இருந்து அதை மாட்டு வண்டியில போட்டு எடுத்துன்னு போறதுல இருந்து விவசாயம் செட்டு, பின்னாடி ஒரு ஸ்கூல் நடக்கிறது, இந்த சைடு ஒரு கல்யாணம் நடக்கிறது, இந்த சைடு செட்டியாரத்தி கடை போட்டு நடத்துறா. தாம்பூல பையனா ரெடி. இப்ப நான் மாத்த குழந்தை சின்னதா ஒரு ஸ்லோகம் சொல்ல போறா. எல்லாரும் எங்களோட குருவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எங்க ஆத்துக்கு வாங்க தாம்பூலம் போய் வாங்கிக்கிறதுக்கு. Welcome, welcome. அந்த குழந்தைகளை வந்து அவ ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அர்ச்சனா குமார் வந்து நம்ம ஆக்டிவ் மத்தியமர் விஜய நரசிம்மன் சாருடைய மருமகள். அவங்க வந்து எவ்வளவு அழகா அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனேன்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அழகா மாதவ் கேசவனை பேர் வச்சு அந்த குழந்தைங்களை அந்த கிருஷ்ணர் கதையில ஈடுபட வச்சு என்னமா பண்ணிருக்காங்க இல்ல. நிஜமாவே வங்கக்கடலை கடந்து போனாலும் இதெல்லாம் மறக்காம அவ பண்றது. அந்த கிருஷ்ணர் எல்லாமே ரொம்ப அப்படியே தத்ரூபமா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு இருக்க மாதிரி இருக்கு. குட்டீஸ் 2 அழகா பாடித்துகள். அப்படியே நாங்க வெத்தலைப்பாக்கு பேக் எடுத்துட்டோம்மா. தேங்க்யூ சோ மச். ஒரு மைன்யூட் அழகான ஒரு சின்ன வெத்தலைப்பாக்கு பேக் அந்த கல்யாண செட்டோட அந்த பொம்மையெல்லாம் நான் பார்த்தேன்ப்பா. ரொம்ப அற்புதமான ஃபியூச்சர்ஸ் இல்ல, மொத்தையெல்லாம் இல்லாம அவ்வளவு அழகா குட்டி குட்டியா இருந்தாலும் ரொம்ப அழகழகான பொம்மைகள். விவசாய செட் ரொம்ப அழகா இருந்தது. எல்லாமே அங்கேயே கவர் ஆகிற மாதிரி. பின்னாடி ஸ்கூல் செட்டு, இந்த பக்கம் கல்யாண செட்டு, அப்படியே லெப்ட்ல நம்மளுக்கு தாம்பூல பைய வச்சிருந்தா இங்க இருந்தே நான் எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்களுக்கு. ரொம்ப அழகா இருந்தது. குழந்தைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சம்பிரதாயத்தை கொண்டு போகணும். கண்டிப்பா விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அடுத்தது இப்ப யார சொல்லுங்கப்பா. சரி ராஜேஸ்வரி மேம், ஒரு சின்ன டவுட். இப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, சொல்லாம கொள்ளாம ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க பாப்போம். ஸ்வீட் சொல்லட்டுமா? 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஒரே ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க. அதே கப்பு நாட்டு சக்கரை, ஒரு தேங்காய் துருவி வச்சிருங்களேன் உள்ள. கொலு முடிகிற முட்டை அது ஒன்றும் 10லாம் கிடையாது இல்லையா. ஸோ தேங்காய் துருவல் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அந்த முந்திரி பருப்பு உடச்சி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துட்டுருங்க. அதுலேயே வந்து முதல்ல தேங்காயை போடுங்க, அப்புறம் கோதுமாவை போட்டு ஜஸ்ட் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் நைஸாக பவுடர் பண்ணிட்டுருங்க. நாட்டு சர்க்கரை அந்த வானலியில் போட்டு 1 கப்புனா 1/4 கப்பு ஜலம் போடும். 1/4 கப் ஜலம் போட்டு பாகு பாதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். அது கொதிச்சு வரும்போது இந்த அரைச்சி வச்சிருக்க அந்த கோதுமாவு தேங்காய் அதில் போட்டு ஏலக்காய் போட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படி கலரிண்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே திரண்டு வந்துடும். இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் அந்த பிடிக்கிறதுக்காக நெய்யை விட்டுட்டு அப்படியே கையால் சேர்த்து கலந்து லட்டை பிடிச்சி அது மேலே வந்து ஒரு முந்திரி வறுத்து வச்சிருக்கு இல்லையா, முந்திரி வேண்டாம்னாலும் விட்டுடலாம். சும்மா அழகாக அப்படி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா பிளாக் ஜாமுன் மாதிரி இருக்கும். சைன்னு உள்ள போயிடும். இன்னைக்கு நான் அதான் பண்ணேன் ஆக்சுவலாக. பெருமாளுக்கு காத்தால என்ன பண்றதுன்னு ஒரு மிஞ்சி போனா தேங்காய் துருவல் ரெடியா இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்ல இது பண்ணிடலாம். இதே மாதிரி ராகி மாவுல பண்ணலாம், ட்ரை பண்ணிடலாம். இப்ப அடுத்ததா வந்து நம்மளுடைய இன்னொரு ரொம்ப ஃபேமஸ் மத்தியவர், வருஷம் நம்ம சொல்லுல தவறாம கலந்துக்கிறவர். அவரோட குழுவும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அமெரிக்கால இருந்து அவர் நமக்கு அந்த குழு அனுப்பியிருக்காரு. இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. கபாலீஸ்வரன், நியூஜெர்சி, யுஎஸ்ஏல இருந்து மத்தியமர் குடும்பத்தை எங்க ஆத்து குழு அழைக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோம். வாங்கோ, பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு குழு பார்க்க போலாம். பஞ்சமுக விநாயகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மை,
கிரிவலம், கைலாயம், சிவன், நவத்தாண்டவம், விஷ்ணு கருடன் மேல காட்சி தரார், பத்மாவதி தாயார், வெங்கடாஜலபதி சுவாமி, வரதராஜ பெருமாள், பெருந்தேவி அம்மையார், தசாவதார பெருமாள். இங்கே திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாகனத்தில் பெருமாள் காட்சி தரார். யோக நரசிம்மர், அவருக்கு கீழே நவ நரசிம்மர்கள் இருக்கா. முருகர் மயில் மேல, கீழே கார்த்திகை பெண்கள் குழந்தைகளோட, பத்ரி நாராயணர், குபேரலட்சுமி செட்டு, லேடி புத்தா, விளக்கு பூஜை செட்டு. இங்க வந்து மும்மூர்த்திகள் வச்சிருக்கோம். காமாட்சி தேவி, மகேஸ்வரன், சரஸ்வதி, பிரம்மா, லக்ஷ்மி, விஷ்ணு, ரத்னாங்கி சேவையில. இங்க முருகரையும் விநாயகரையும் வச்சிருக்கோம். விஸ்வரூபம் மீதியில் எங்களோட சக்தி பீடம் நேரமின்மையினால எந்தெந்த அம்பாள்னு சொல்ல முடியல. அந்த கோடியில் லக்ஷ்மி ஹயக்ரீவர், நவக்கிரக நாயகி செட்டு, கீழே வந்து மீதி எல்லா அம்பாளும் இங்கே இருக்கா. எங்களோட இஷ்ட தெய்வம் அரைக்காசம்மன், அனந்த பத்மநாபர், துவாரகா கிருஷ்ணர், காயத்ரி தேவி, தட்சிணாமூர்த்தி, துர்கா மாதா, பாண்டுரங்கன், ரங்கமயி, இண்டோர் சேன பெருமாள், அஷ்டலட்சுமி, கல்லழகர், தசாவதாரம், இன்னொரு சேன பெருமாள், நாச்சியார் திருக்கோலம், செட்டியார் மாமா மாமி, அவ இல்லாம எந்த குழுவும் கிடையாது. நமக்கல் ஆஞ்சநேயர், அஷ்டவாராகி, ராதாகிருஷ்ணர், ஆழ்வார்கள், ராகவேந்திரர், கல்யாணம், ஆதிசங்கரர், பூரி ஜெகநாதர். இதெல்லாம் குட்டீஸ் கிருஷ்ணா செட்டு. என் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணர் பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். அவளோட செட் அது. ராமர், ஸ்ரீதர் லட்சுமண ஹனுமார், அடுத்தபடியில் வடுவூர் ராமர். இங்கே வந்து மன்னார்குடி கிருஷ்ணர், திரணாவதாரன், கோவர்தனகிரி, கோபுரம் செட்டு. இன்னைக்கு எங்கள் ஆத்து நைவேத்தியம் சேமியா பாயசம், சுண்டல் எடுத்துக்குங்கோ. எல்லாரும் தாம்பூலம் எடுத்துக்குங்கோ, மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் எடுத்துக்குங்கோ. மத்தியமரை சேர்ந்த எல்லாரும் எங்கள் ஆத்துக்கு நேரில் வந்திருந்து அம்பாள் அருளை பெற்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப 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 நன்றி. சான்ஸே இல்லப்பா. நான் பொம்மை கடல், ஜவுளி கடல் அப்படிலாம் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பொம்மை கடல் தான். இவ்வளவு பொம்மையை முதல்ல எப்படி அவங்க ப்ரிசர்வ் பண்றாங்க? அதுவும் வருஷம் ஒரு புது செட் வேற வச்சுடுறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க இதுக்காக தனியா ஒரு வீடு வாங்கிப்பாங்களா தெரியல. கொஞ்ச நாளைக்கு நம்மளும் யூஎஸ்ஏ எங்க போயிட்டு வந்துடலாம் பண்றது. அவரோட குழுவெல்லாம் எப்படி நம்ம பாருங்க, உட்காந்த இடத்துல இருந்து அப்படி பாவம் உங்களுக்கு பசி வேற, அப்படி 4 நாளா பிரம்மாண்டமா சுத்தின்னு இருக்கோம். ஒருத்தர் கொலு கூட இது பண்ண முடியாது. அவ்வளவு அது இப்ப இவர் காமிச்சது அந்த கிருஷ்ணர் செட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிருஷ்ணர் எப்படி இருந்தாலும் அழகு, அது வேற விஷயம். பிடிக்கும் வேற சொல்லிட்டார். விதவிதமா அந்த திருநாவல்கள் செட் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. உட்காந்த இடத்துல நம்ம 2 பேரும் மத்தியமர்கள் அத்தனை பேரும் வந்து வெளிநாடு பூரா சுத்தியாச்சு. இப்ப அடுத்தாப்புல நம்ம இந்தியாவுக்கு வரப்போறோமா, வேற எங்கேயாவது வெளிநாடு தானா? அடுத்ததான் நம்ம வந்து பாண்டிச்சேரி வரப்போறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் கொலு எடுக்கும்போது கொஞ்சம் வெர்டிகல் மோட்ல எடுக்காம ஹரிசாண்டல் மோட்ல போன் இப்படி வச்சுட்டு செவ்வக வடிவில் வச்சுட்டு எடுத்தாதான் ஸ்கிரீன்ல அகலமா தெரியும். நீங்க எப்பேற்பட்ட போன்ல எடுத்தா கூட நம்ம ஸ்கிரீன்ல ஒளிபரப்பும் போது அது குட்டி ஆயிடுறதுனால ஃபுல்லா அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால ரசிக்க முடியல. அதை நம்ம எடிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப குட்டியா தெரியுது இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து போனை இப்படி வச்சுட்டு எடுத்தேன்னா நல்ல பிரம்மாண்டமா அந்த டிவியில பார்க்கும்போது இன்னும் அழகா தெரியும். நம்ம வந்து போன்லயோ லேப்டாப்ல பார்க்கறத
நிறைய பேர் டிவில யூடியூப்ல போட்டு பாக்குறாங்க இல்லையா, அவளுக்கு ரொம்ப அழகா தெரியும். அதுதான் நாங்க திருப்பி திருப்பி வெர்டிகல் மோட்ல எடுக்க வேண்டாம், ஹரிசாண்டல் மோட்ல எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இவரோட பிரம்மாண்டத்தை நம்ம இன்னும் ரசிச்சுக்கலாம் இல்லையா. ஆமா, அழகா இருக்கும். பக்கமும் போட்டுட்டோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இல்ல முதல்ல சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இதெல்லாம் பாக்குறச்ச இன்னொன்னு தோன்றது, கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வருது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் போகாது அடுத்து வர. ஏன்னா ஆத்துல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே வருது இல்லையா. சோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு. கண்டிப்பா நம்ம குழந்தைகள் அவ அடுத்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணும். பிளஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இந்த 10 நாளும். வரவா போறவா வெத்தலை பாக்கு கொடுக்கறது, அவ பிளஸ் பண்றது. சோ ஆன்மீக அதிர்வலைகள்னு சொல்லுவா இல்லையா, நேர்மறையான எண்ணங்கள் ஒவ்வொரு ஆத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மத்தியமர் மூலமா நம்ம எல்லா ஆத்துக்கும் ஒரு சுத்து போயின்னு இருக்கோம். சோ எல்லா ஆத்துக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது யார் ஆத்துக்கும் உங்களோட கமெண்ட் இப்ப நாங்க எப்படி கொண்டு அனுப்புறதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு கீழேயே நாங்க எங்க யாருடைய வாட்ஸ்அப் நம்பரையோ இல்ல டெலிகிராம் நம்பரையோ தரோம். டெலிகிராம் ஆப்ல அனுப்பினீங்கன்னா ஓகே இட்ஸ் ஃபைன். அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம். சப்போஸ் இதோட இது ஜாஸ்தியா இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது. டெலிகிராம் ஆப் இருந்தா டெலிகிராமுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நாங்க அதை டவுன்லோட் பண்ணி ஒளிபரப்புறோம். ரொம்ப சந்தோஷமா. அடுத்தது இப்ப நம்ம பாண்டிச்சேரி குழுவை பார்த்துட்டு வந்துருவோம். போலாம். Hi Madhyavas, I am Sudha Mohan from Pondicherry. நாங்கள் ரொம்ப வருஷமா கொலு வச்சுட்டு இருக்கோம். எங்காவது கொலுவை பார்க்கலாம் வரையில. இந்த கிருஷ்ணர், சின்ன கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் எங்க மாமியார் காலத்துல இருந்தது. அப்புறம் வேற பொம்மை எதுவும் இல்லை, டிரான்ஸ்ஃபர்ல வந்ததால அதெல்லாம் கொஞ்சம் இதுவாயிடுது. இந்த பெரிய கிருஷ்ணர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். முகமே அவ்வளவு அழகா இருக்கும், விடவே மனசு வரல. போன வருஷம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பொம்மையை வாங்கினோம். இந்த வருஷம் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமார், யோக நரசிம்மர் வாங்கினோம். இந்த மரப்பாச்சி பொம்மை ரொம்ப வருஷமா இருக்கு. எங்க மாமியார் காலத்துல இருந்து ஒரு 50-60 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கா அம்மா. இந்த மாடல்ல இருக்கிற பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாங்கிட்டு அதை அப்படியே வச்சுருவோம். அடுத்த வருஷம் தான் அதை கடல்ல போடுவோம். பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய பிள்ளையார் வாங்கி சேர்த்துட்டு இருக்கோம். இந்த ஐயப்பன் சபரிமலைக்கு நிறைய தடவை போயிருக்கிறதுனால ஒரு தடவை ஐயப்பன் பொம்மை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அப்போ ஆனா பொம்மை சீசன் இல்லை. ஆனா மாயவரத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமா எங்களுக்கு பஸ்ல ஒரு டிரைவர் கொண்டு வந்து கொடுத்தார். ரொம்ப அழகா அந்த ஐயப்பன் கோல்டன் கலர்ல நல்ல தகன்னு ரொம்ப அழகா இருப்பார். பேக்ட்ராப் கட்டலா இருக்க வேண்டாம், அம்பாள் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அம்பாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். மதுரை மீனாட்சி அம்பாளே எங்களுக்கு வந்துட்டார். இந்த 2 அம்மனுக்கும் வருஷம் நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு. அதனால விதவிதமா வாங்கி பண்ணுவேன். எங்காத்துல இன்னைக்கு கொண்டக்கடலை சுண்டல். எல்லாரும் எங்காத்துக்கு கோலுக்கு வாங்கோ. அண்ணா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் பார்த்து. உங்களுக்கு இன்னொரு மத்தியமரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஹாய், ஐ எம் சந்திரசேகர் மோகன். எங்க வீட்டு குரு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் ஆல் டு பாண்டிச்சேரி. தேங்க்யூ வெரி மச். சுதாமா ரொம்ப அழகான குழுல சுதாமா பாடுறது பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு. பொம்மைகளுக்கு பக்கத்துல அவா நிக்கிறதே பொம்மை மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா கியூட்டா இருப்பாங்க அவங்க, ரொம்ப அழகா இருந்தது. விநாயகர் கலெக்ஷன்னா பாண்டிச்சேரி கிட்ட விநாயகர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, மணக்குளம். சோ நல்லா இருந்தது. ஐயப்பன், விநாயகர் எல்லா செட்டுமே. எப்படி வந்தாருன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, மாயவரத்துல இருந்து ஒரு பஸ் டிரைவர் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணாரு, நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னு. அந்த லைட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்டரிங்கா நல்லா இருந்தது.
2 பேரும் சேர்ந்து பாடுறது எப்படி இனிமையும் அதை விட அவத்து கொலுவும் ரொம்ப அழகா இருந்தது. சுதாமா ரொம்ப அழகா இருந்தது. மோகன்ஜி சார் ரொம்ப கியூட் கொலு. ரொம்ப அழகா இருந்தது. நிறைய அந்த ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல அவங்க, அந்த மரப்பாச்சி பொம்மைகளுக்கு ரொம்ப அழகா அந்த ஒயிட்டா ட்ரெஸ் போட்டிருந்தா. ஆமா, அந்த இல்ல டெய்லி மாத்துறாங்களோ இன்னும் அவங்களும் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. எங்க மாமியார் காலத்துல டீம் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதனால அவங்களும் மரப்பாச்சி பொம்மைக்கு ட்ரெயில ட்ரெஸ் மாத்துறாங்களோ தெரியல. அந்த மீனாட்சி அம்மன் பேக் டிராப் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அந்த ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ்மா இந்த கொலுல கலந்துட்டதுக்கு. இப்போ நம்மளோட நிகழ்ச்சியினுடைய ஃபைனல் பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ஆலய தரிசனத்தோட இன்னைக்கு நம்ம நிறைய பண்ணுவோம். எந்த ஆலயத்தை யார் காட்டுறாங்க அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஓகேமா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆலயம் குழந்தைகள் இல்லத்தின் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஆலயம் குழந்தைகள் இல்லம் சென்னை போரூரை எடுத்த பரணிபுத்தூரில் அரசு அங்கீகாரத்தோடு இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 30 பெண் குழந்தைகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், பண்பாடு, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை போதிக்கும் விதமாக இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நவராத்திரியை முன்னிட்டு கொலு வைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு தினசரி அம்மனாக அலங்கரிக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டு நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகின்றனர் என்று கூறுவதுண்டு. அந்த வகையில் குழந்தைகளின் ஒழுக்கம் மிகவும் இங்கு போற்றப்பட்டு கண்காணிக்கப்பட்டு அவர்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றனர். சங்கடம் நீக்குவாய் போற்றி. ஓம் அபய கரத்தாளே போற்றி. ஓம் ஆதிசக்தியே போற்றி. ஓம் சுபயோகம் தருபவளே போற்றி. ஓம் சூலத்தரசியே போற்றி. ஓம் கபடம் போக்குவாய் போற்றி. ஓம் காட்சி கொடுப்பவளே போற்றி. ஓம் ஸ்ரீ துர்கா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஜாதவேதோ துர்க்கையே போற்றி. ஓம் ஜகத்தை ஆள்பவளே போற்றி. ஓம் வேதம் அற்றவளே போற்றி. ஓம் பெருமை சேர்ப்பவளே போற்றி. ஓம் பாதகம் அழிப்பவளே போற்றி. ஓம் பார்வதி தேவியே போற்றி. ஓம் வேதநாயகியே போற்றி. ஓம் வெற்றிகள் தருபவளே போற்றி. ஓம் ஸ்ரீ துர்கா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஜ்வாலா துர்க்கையே போற்றி. ஓம் ஜெகன் மாதாவே போற்றி. ஓம் பண்டாசுரனை அழித்தவளே போற்றி. ஓம் தீப்பிழம்பாய் எரித்தவளே போற்றி. ஓம் தேகபலம் அழிப்பவளே.
ஆலயம் இல்லத்திற்கு அனைவரும் ஒருமுறை வருகை தந்து இல்ல குழந்தைகளை மகிழ்வித்து மகிழ வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம். மிக்க நன்றி. நிஜமா அசந்து போயிட்டேன் சார். ஒரு நிமிஷம், அதுவும் அந்த அன்னபூரணி மாதிரி அந்த குழந்தை வந்து அன்னபூரணி ரொம்ப அழகா உட்கார்ந்து இருந்ததுல குழந்தை சமத்தா. நல்ல அட்மாஸ்பியர் குழந்தைகளுக்கு, நடத்துற வாளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படியே என்ன சொல்றது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் சமயத்திலயும் இல்ல ஆலயம் வந்து நம்ம போனோம். நம்ம கிருத்திகா மகாதேவன் வந்து அவங்க கிருத்திகா மகாதேவன் பாலா யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம அங்க போய் அந்த குழந்தைகளுக்கு வந்து தீபாவளி சமயத்துல கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ நம்மளுடைய மத்தியமர் சார்பா அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தோம் இந்த ஆலயம் இதுக்கு. அது வந்து நம்ம ரொம்ப அற்புதமான சூழல்ல அரசாங்க அனுமதியோட அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் எவ்வளவு நல்ல ஒரு ட்ரெடிஷனலான ஒரு இது இல்லையா? அதான் அந்த அட்மாஸ்பியரே நல்லா இருக்கு. அவளுக்கு குழந்தைகளுக்கு அந்த சவுண்டு, வேண்டாத சவுண்டு இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அநேகமா. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகளை பார்க்கவே ஒரு முகத்திலேயே ஒரு அவ்வளவு இன்னசென்ஸ். அழகா அந்த பூஜைகளை சொல்லி கொடுத்த அந்த கொலு வச்சு அந்த நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளையார் வச்சு ஒரு கோயில் மாதிரி செட் பண்ணி இருந்தாலே அது அந்த குழந்தைங்களே பண்ணியிருக்கிற கைவேலை நினைக்கிறேன். அழகா பண்ணியிருந்தது. அழகா பாடுறா. அந்த குழந்தை ஆடுறத பார்த்தா நம்மளுக்கே ஆட தோணி எல்லாரும் ரொம்ப கியூட்டா ஆடிச்சு குழந்தை. குழந்தைகளுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தோட இருக்கணும். நம்ம யாரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கீங்களோ ஒரு பக்கம் இல்லாட்டி என்ன போலாம் இல்லையா? அவங்க நிச்சயமா போய் அந்த ஆலயத்துல குழந்தைகளை பார்த்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். அவளுக்கு வந்து நமக்கு தேவையான ஊக்கம் கொடுக்கலாம் இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு வந்து தேவை ஆதரவான பேச்சு தான். அது இந்த பக்கம் சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ரொம்ப நன்றி சார். எங்களுடைய மத்தியமர் குழுல உங்களுடைய குழந்தைகள் பங்கு பெற்றது எங்களுக்கு தான் பெரிய கொடுப்பினை, எங்களுக்கு தான் பெரிய பாக்கியம் அது இல்லையா? அந்த மாதிரி நவராத்திரியே வந்து பெண் குழந்தைகளை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. ஆமா, நவராத்திரி ஃபுல்லா அந்த குழந்தைகளை கொண்டாடுறது பாக்கியம். 9 நாளும் பெண்கள் ராஜ்யம் தான், பெண் குழந்தைகளுக்கு தான். ஆனா பாவம் பின்னாடி அவ சிவனா இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்றா. ஆனாலும் பிரதானமா இருக்கிறது நம்ம எல்லாம் தான், குட்டீஸ் தான். ரொம்ப அழகா இருந்ததுல எல்லாமே. இன்னைக்கு நீங்க சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா சக்தியையும் கொடுத்துட்டு அவ பொம்மையா நிக்கிற சக்தி தான் வந்து எல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாமும் கொடுத்துடுறாவா. நாங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கெல்லாம் சிலையா நிக்கிறோம்னு டோட்டல் எனர்ஜியும் பார்வதிக்கு வந்து அவளை சம்மாரம் பண்றா. ஸோ இப்ப அப்படிதான் இவெல்லாம் நம்மளுக்கு பேக்ல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு நம்மள அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? நம்மள பிரதானப்படுத்திட்டு அவ கொஞ்சம் ஒரு ஓரமா இருந்து நம்மளுக்கு வழி விடுற மாதிரி கூட சொல்லலாம். நிச்சயமா ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கார். ஒவ்வொரு வீட்டு குழுவுக்கு பின்னாடியும் பல ஆண்களுடைய உழைப்பும் இருக்கு. கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. அதனால பண்ற சுண்டலா கிண்டலோட பண்ணாம அவங்களுக்கு கொஞ்சம் சுண்டல் கொடுத்து அவங்க வந்து அவங்களே ஊக்கப்படுத்தி வச்சுட்டா தானே அடுத்த வருஷம் குழுவுக்கும் ஹெல்ப் பார்ட்டிசிபேஷன் எல்லாம். கண்டிப்பா பொம்மையை எடுத்து கொடுக்கணும், எடுத்து மேல எடுத்து வைக்கணும், அதெல்லாம் நம்மளால முடியாது. அப்படியே தொடச்சு அப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம். எடுத்து வைக்கிறது கொடுக்கறதுல அவ தானே. அவளுக்கு அப்பப்ப கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ரொம்ப லைவ்லியா இந்த ப்ரோக்ராம கொண்டு போனதுக்கு உங்களுடைய பங்கும் பெரும் பங்கா இருந்தது. அற்புதமான 2 ரெசிபி வேற சொன்னேன், சூப்பரா. உங்க கூட சேர்ந்ததுனால உங்களை பார்த்துதான். தேங்க்யூ. எனக்குமே இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் உங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டு இருந்த மத்தியமர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு குழுவோடு நாளை உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய குழுவை எங்களுக்கு தாராளமா அனுப்பலாம். இந்த கமெண்ட் பண்ணி நம்ம கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பரையோ டெலிகிராம் நம்பரையோ தரோம். நீங்க அதுக்கு வீடியோவை அனுப்பி வைங்க. வீடியோவை தயவு செஞ்சு ஹரிசாண்டல் மோட்ல எடுத்தாதான் எங்களால ரசிக்க முடியும். நீங்க பார்த்துட்டு ஸ்கிரீன்ல வந்து பிரம்மாண்டமா வந்த அந்த வீடியோ எவ்வளவு நல்லா இருந்திருக்கு, எவ்வளவு அற்புதமான அந்த கொழுகுமைகள்லாம் இருந்ததுன்னு. நீங்க இன்னும் 3 நாட்கள் இருக்கு நமக்கு இல்லையா? புதன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் டைம் இருக்கு. 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய கோலோடைய செஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சில சமயம் நிறைய வீடியோஸ் வந்து நாங்க இந்த ப்ரோக்ராம் இன்னொரு 1 hour கூட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். நீங்கள் பார்த்து ரசிச்சு கமெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதே ஆமா, போல இன்னும் நிறைய பேர் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும் இல்லையா? நிறைய பேர் நிறைய பேர் பார்க்கலாம். அப்படிங்கிறதுதான் எங்களுடைய வேண்டுதல். யூடியூப்ல இதனுடைய பதிவு வந்துடும். சப்போஸ் இதுல பார்க்க முடியல, நாங்க வெளியில போயிட்டோம், என்ன பண்றதுன்னா நம்மளுடைய யூடியூப் லிங்க்கும் தரப்படும். யூடியூப்ல பார்த்து ரசிச்சு உங்களுடைய கமெண்ட்ஸை யூடியூப்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காமிச்ச வாளுக்கு நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் இல்லையா? எங்கோ வெளிநாட்டுல இருந்தோ அங்கேயும் இங்க இருப்பான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற அந்த எஃபோர்ட்டுக்கு நம்ம கமெண்ட்ஸ் போடுறது வந்து அவளுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பா அதுக்கு இருக்கும். நிறைய பேர் பங்கெடுத்துட்டாதான் கமெண்ட்ஸ் வரும். ஒரு நம்ம இவ்வளோ மத்தியமர்கள் பதிவு தினம் வருது, அதுல பாதி பேராவது இதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தா நாளைக்கு வீடியோ அனுப்புறவாளுக்கு ஆசையா இருக்கும். ஓ, நம்ம பார்த்து கொழு இவ்வளோ ரீச் ஆகுது, நாமளும் அனுப்பலாம். இவ்வளோ எல்லாமே ஃபேஸ்புக்குனாலே கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் தான் ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ எல்லாருமே கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சிறப்பா போகும் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ வெரி மச்மா. மீண்டும் நாளை ஒரு பொழுதுடன் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீத்மாலா ராகவன், ராஜஸ்ரீ முரளி. ராதே ராதே. ராதே.